பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மாறி வர சூழ்நிலையில் நம்ம பிள்ளைங்க நிறைய பேருக்கு நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது ஃபோனையோ டிவியோ காமிச்சிக்கிட்டு சாப்பாடு ஊட்டுறோம். ஒரு பேரண்ட்டாக நம்ம போய் கேள்வி கேட்டோம் அப்படின்னா எல்லாரும் காமனாக சொல்கிற ஒரு காரணம் என்னவா இருக்குன்னா, என் பையன் நிறைய சாப்பிடுவான், அப்போ தான் முழுசாக சாப்பிட்டு முடிப்பான், இல்லைனா ரொம்ப நேரம் எடுத்துப்பான், எனக்கு வேலை அதிகமாக இருக்குது, நாங்கள் வேலைக்கு போகிற வேகத்தில் என்னோடய பையனை நாங்கள் ஓடி ஆடி சாப்பாடு ஊட்ட முடியல, அதனால் ஃபோன் காமிச்சோன்னா அவன் சீக்கிரம் சாப்பிட்ருவான், எங்களுக்கும் திருப்தியாக இருக்குன்னு நம்மளுடைய காரணத்தை ஒரு முக்கியமான ஒரு காரணமாக வச்சுட்டு இருக்கோம். இது சரியா அப்படின்னு நமக்குள்ளே கேள்வி கேட்டோன்னா இல்லவே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இப்படி ஃபோனையோ டிவியோ காமிச்சிக்கிட்டு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு பல பாதிப்புகள் வர வாய்ப்பு உண்டு. என்ன மாதிரி பாதிப்புகள் வரலாம் அப்படின்னா, நம்பர் 1, குழந்தைங்க காலப்போக்கில் பசினா என்ன, சாப்பிட்டு முடிச்சிட்டேன், எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்ற அந்த உணர்வுகளை காலப்போக்கில் மறந்து அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறதுனால, அவங்க அளவு கடந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்றதுனால இன்றைய காலகட்டத்தில் குழந்தைங்களில் ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன்றது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. 2வது காரணம், ஃபுட்டில் குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டே பை டே குறையிறது. ஒரு குழந்தை ஒரு உணவை பார்த்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது அது அதுங்களுக்கு ஃபெமிலியர் ஆகி மைண்டில் ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பார்க்காம ஸ்க்ரீனை பார்த்துட்டு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு ஃபெமிலியாரிட்டியோ எடுக்கிறதுனால சாப்பாடுன்றது அவங்களுக்கு ஒரு கசப்பான ஒரு நிகழ்வுகளாக ஆக ஆரம்பிக்குது. நம்பர் 3, குழந்தைங்க எப்பயுமே ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுன்றது ஓவர் பீரியட் பிரெயின்ன்றது லேர்ன் பண்ண ஆரம்பிக்குது. இது 2 செயல்பாடுகளும் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள். ஸோ நான் ஃபோன் இல்லாமல் சாப்பிட்றதுன்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயன்ற மாதிரி குழந்தைங்க மைண்டில் ஒரு லேர்னிங் தவறாக நடந்து காலப்போக்கில் குழந்தைங்க இது 2த்துக்கும் டிபெண்ட்டாக ஆகிறதுக்கான ரிஸ்க் ரொம்ப அதிகம். இது எல்லாத்தோட முக்கியமான ஒரு விஷயம். ஒரு குழந்தைங்களோட பசி எடுக்கிறதுக்கான ஒரு பகுதி மூளையில் ஹைப்போதாலமஸ்ன்னு சொல்லுவோம். அது ஹைப்போதாலமஸில் பசி எடுக்கிறதுக்கான தூண்டுதல்கள் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்னா, ஒரு உணவை பார்த்து, அது கண்ணால் பார்த்து, அதோட ஸ்மெல்லை ரசித்து, அது கையால் தொட்டு ஃபீல் பண்ணி, அதை டேஸ்ட் பண்ணும்போது குழந்தைங்களோட அப்பிடைட் சென்டர்னு சொல்லக்கூடிய பசி எடுக்கிற பகுதி மூளையில் ஆக்டிவேட் ஆகிறதோட ஒரு வெளிப்பாடாக குழந்தைங்களுக்கு பசி அதிகமாக எடுக்கும். அவங்களுக்கு உணவை ஜீரணிக்கக்கூடிய சில என்சைம்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய வயிறில் இயற்கையாக சுரக்க ஆரம்பிக்கிறதுனால அவங்களுடைய பசியும் அதிகமாக இருக்கும். அப்படி அவங்க கொஞ்சம் சாப்பிட்டாலும் அது முழுசாக உறிஞ்சிக்கிட்டு அவங்களுடைய உடம்புடைய எனர்ஜி லெவல் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இது எல்லாத்தோட கடைசியாக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு குழந்தையோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற அந்த டைமை ஒரு பேரண்ட்டாக நம்ம நிறைய நேரங்களில் இழக்கிறதுனால ஒரு குழந்தைங்களுக்கும் ஒரு பேரண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பாண்டிங்ன்றது காலப்போக்கில் குறைய ஆரம்பிக்கும். நமக்கு இருக்கிற இந்த அவசர கால வாழ்க்கையில் கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சாலும் குழந்தைங்களோட எப்படி குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு யோசிக்கணும். உங்களோட சாப்பிட்றதுன்றது குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு குவாலிட்டியான டைமாக இருக்கலாம். ரைட், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது குழந்தைங்களுக்கு. ஆனால் இது எப்படி என்னால் ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல சார், நான் ஃபெயில் ஆகிட்டேன், நிறையா தடவை முயற்சி பண்ணிட்டேன், சரி இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம், நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிற ஒரு விஷயந்தான். ரைட், இது எப்படி ஓவர் கம்மிங் பண்ணி வரலாம் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு சில டிப்ஸ் கொடுக்க போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ், ரோல் மாடலாக இருக்கிறது. அதாவது நம்ம எப்பயுமே குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் பாதி விஷயங்களை சோஷியலாக பார்த்து கற்றுக்கிற விஷயம். ஸோ ஒரு பேரண்ட்டாக நம்ம சாப்பிட்ற டைம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ஸ்க்ரீனும் உங்கள் கண்ணு முன்னாடி இல்லாமல் குழந்தைங்களோட இன்வால்வ் ஆகி சாப்பிட்றதுக்கான ஒரு விஷயமான டைமாக யோசிங்க. ஸோ ஒரு பேரண்ட்டாக நம்ம ஸ்க்ரீன் யூசேஜஸ் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இல்லை இது எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம், எனக்கு நிறையா ஒர்க் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இது உங்களோட குழந்தையோட ஹெல்த்துக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு டைம், இது உங்களோட வேஸ்ட் ஆஃப் டைமே கிடையாது. நம்பர் 2, ரெகுலர் ஃபுட் டைம் அண்ட் ரெகுலர் ஃபுட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, எப்பயுமே குழந்தையோட மூளையில் இந்த ஹைப்போதாலமஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பசியை தூண்டுற ஒரு பகுதி ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் செயல்பட ஆரம்பிக்கும். அந்த டைம் வரும்போது அந்த குழந்தைக்கு போதுமான தூண்டுதல் கிடைச்சி அது சரியான உணவு கிடைக்கல அப்படின்னா அந்த ஹைப்போதாலமஸ் ஆஃப் ஆகிடும். அதனால் குழந்தையோட பசி அந்த டைமில் மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுனால அவங்களுக்கு உணவு எடுத்துக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் குறையலாம், பசி குறைய ஆரம்பிக்கலாம். அதனால் குழந்தைக்கு முதல் வேலையாக ஒரே டைமில் ஃபுட் கொடுத்து டைம் ப்ராக்டிஸ் பண்ணுது. 2வது விஷயம் என்னென்னா, குழந்தையோட மூளை சூழ்நிலையோட கனெக்ட் ஆகுது. எப்படி அவங்க ஃபோனோட கனெக்ட் ஆகுறாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய ஈட்டிங் பிளேஸ்ன்றது ஒரு பர்டிகுலர் டைனிங் டேபிளோ உங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற ஒரு சின்ன பாயாக கூட இருக்கலாம். ஆனால் அதோட குழந்தையோட மூளை காலப்போக்கில் கனெக்ட் ஆக ஆரம்பிக்கணும். இது நாங்கள் உட்காந்தோன்னா இங்கே சாப்பிட்றதுக்கான நேரம் அப்படின்ற மாதிரி பிரெயின் கண்டிஷன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த சூழ்நிலையை பார்க்கும் போதே குழந்தைங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். ரைட், நம்பர் 3,
இன்க்ரீஸ் த அப்பிடைட்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய சாப்பாடு கொடுக்கணுன்றதுல கவனம் கொடுக்கறதுக்கு பதிலா, அவங்களுடைய பசிய தூண்டுற விஷயங்கள் மேல நீங்க செயல்பாடுல டைம் குடுத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபோன்ல காட்டுற இன்ட்ரெஸ்ட்ட விட, பசியோட இருக்கும்போது அவங்க உணவுகள் மேல காட்டுற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாகும். அது எப்படி சார் கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்களோட பசிய தூண்டுற மாரி சில உணவு முறைகள நீங்க சாப்பாடுல வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு, அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு வெஜிடபிள் சூப் குடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல அவங்களோட பசிய தூண்டுற மாரி சில விஷயங்கள்ல வேற சில உணவு முறைகள் உங்க வீட்லயே நீங்க கேட்டு கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஆனா பசிய சப்ரஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கு இன் பிட்வீன்ல ஸ்நாக்ஸ் குடுக்கறது, ஆயில் ஐட்டம்ஸ் குடுக்கறது, மில்க் குடுக்கறது எக்ஸசிவா இது எல்லாமே அவங்களோட பசி இருக்கைய குறைச்சிரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பசிய தூண்டுற மாதிரி உணவுகள தயவு செஞ்சு அதிகமாக்குங்க. 2வது, குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு ஈக்குவலா குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அடிக்குவேட்டா டைம் குடுத்து அவங்கள ஓடி ஆடி விளையாட வச்சீங்க அப்படின்னா, அவங்களோட நேச்சுரல் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அதிகமா செக்ரீட் ஆகுறதுனால, அவங்களோட பசி அதிகமாச்சுன்னா அவங்களுக்கு நேச்சுரலா ஃபுட் மேல இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகும். ரைட். 4த் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தையோட மீல் டைம்ன்றது என்ஜாயபிளா மாத்தணும். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல சிம்பிளான சில வழிகள். குழந்தைய இன்வால்வ் பண்ண வைங்க உங்களோட மீல் ப்ரிப்பரேஷன்ல. எப்படின்னா, கடைக்கு காய்கறி வாங்க போறதுலேருந்து, அந்த வெஜிடபிள்ஸை வாஷ் பண்ணுறதுலேருந்து, அதை நீங்கள் அவங்கள கலக்க வைக்கிறதுலேருந்து, என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் பண்ணணுன்றது குழந்தைங்களோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. முடிஞ்சால் அந்த மாதிரி யூடியூப்ஸ் ரெசிபிஸ் நீங்கள் பார்த்துட்டு குழந்தையோட நிறைய கலந்து பேச முயற்சி பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இன்வால்வ் பண்ணி அவங்க செஞ்ச மாதிரி ஃபீல் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு அதை டேஸ்ட் பண்ணணுன்ற ஃபீலிங் ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும். நம்பர் 2, எப்பயுமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜஸில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபுட் ஐட்டம்ஸை முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போக, ரொம்ப ஜங்க் ஃபுட்டாக இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சிம்பிளான ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் அதை லைக் பண்ணி அவங்களா எடுத்து கையால் சாப்பிட்ற மாதிரி சில ஃபுட் ஐட்டம்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3, எப்பயுமே குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவான விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு ஃபோன் மேலெலாம் அதிகமாக கேம்ஸ் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் வருது. அது எப்படி ஃபுட்டை அட்ராக்டிவாக மாற்றலாம் அப்படின்றதுக்காக அவங்களுடைய சாப்பிட்ற ஒரு ஃபுட்டோட கலர்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீட்ரூட் தோசை அப்படி மாதிரி மாற்றலாம். இல்லை அவங்களோட ஃபுட்டோட ஸ்மெல் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி சில அரோமேட்டிக் ஐட்டம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இல்லையா அந்த ஃபுட்டுக்கு நேமை கொஞ்சம் அட்ராக்டிவாக கொண்டு வாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஸ்டார் இட்லின்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஆல்ஃபபெட் தோசஸ் நீங்கள் எது சொல்லலாம். ஸோ இது எல்லாமே குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு சாப்பிடணுன்ற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். நம்பர் 5, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் முதல்ல குறைச்சி கொண்டு வரணும். நம்ம சேஞ்சஸ்க்கு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குழந்தைகிட்டேருந்து ஒரே நாளில் அப்ரப்டாக இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஸோ ஜென்ரலாக என்ன சஜஸ்ட் பண்ணணும்னா, கிராஜுவலாக குழந்தையோட ஸ்க்ரீன் எக்ஸ்போஷர்ஸை ஃபுட்லேருந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபேஸில் குழந்தைகிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற சில விஷயங்களை முக்கியமாக மதர்ஸ் மாற்றிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்னும் சாப்பிட்டு முடிக்கல சார், அவன் நிறைய விஷயங்களை சிந்தி சாப்பிட்டுட்டான், அவன் மேலெல்லாம் பட்டுச்சு, அவன் கையால் எடுத்து சாப்பிட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்யூரியஸாக நீங்கள் எடுத்து நீங்கள் ஃபீட் பண்ண ட்ரை பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ரொம்ப முக்கியமாக குழந்தைக்கு மணிக்கணக்கில் சாப்பாடு ஊட்டுறது முதல்ல நிறுத்த முயற்சி பண்ணணும். உங்கள் எல்லாரும் மீல் டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1/2 hour மேக்ஸிமம்குள்ளே உங்களோட மீல் டைமை முடிக்க ட்ரை பண்ணணும். ஸோ அந்த 1/2 hour டைமுக்குள்ளார நீங்கள் எல்லாரும் அந்த குழந்தை கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைங்க. அதை தாண்டி போச்சு குழந்தை சாப்பிடல அப்படின்னா போதும்னு முதல்ல நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். இனிஷியலாக கஷ்டமாக தான் இருக்கும் இந்த விஷயங்கள், குழந்தை சரியாக சாப்பிடணுன்ற ஒரு உணர்வுகளோட இருக்கும்போது. ஆனால் காலப்போக்கில் குழந்தைங்களோட அப்பிடைட் இதுக்கு ஈக்குவலாக பிரெயின் அதிகமாக்க முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அவங்க அதை ஓவர் கம் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களையும் அவங்களோட ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்க சாப்பிட்றதுக்கு என்கரேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தைங்களாம் எடுத்து அதை சாப்பிட முயற்சி பண்ணும்போது குழந்தைங்களோட ஜா மசில்ஸ்ன்ற ஒரு விஷயங்கள் மென்று சாப்பிட்ற பழக்கம் இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஹேண்ட் கோஆர்டினேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா தான் இந்த சீவிங் ரிஃப்ளெக்ஸும் ஈக்குவலாக ஆக்டிவேட் ஆகும். நிறையா பேரண்ட்ஸ் சொல்கிற ஒரு விஷயம், சாப்பாடை வாயிலே வச்சுக்கிட்டு இருக்கிறான், மென்று சாப்பிட மாட்டான் அப்படின்றது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க ஹேண்டை யூஸ் பண்ணி சாப்பிடாததுனால தான் அவங்களோட ஃபீடிங் டைம் டிலே ஆகிட்டு இருக்கு. 6th பாயிண்ட், எப்பயுமே ஈட்டிங் டைம் டுகெதர் வித் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைங்களை நம்ம கூட நேரங்கள் செலவு பண்ணுறதுல அவங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக கிடைச்சாதான் அவங்களுடைய ஸ்க்ரீனில் கிடைக்கிற சந்தோஷத்தை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அது எப்படி சார் கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள், எல்லாரும் சேர்ந்து ஒரே டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பிளேட்ஸ் சர்வ் பண்ணுறது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபுட்ஸை சர்வ் பண்ணுறது, இது கூட குழந்தைய இன்வால்வ் பண்ண வச்சு சாப்பிடும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் பெட் டைம் ஸ்டோரி சொல்கிற மாதிரி உங்களோட ஃபேமிலியில் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஸ்டோரியோட ஒரு பார்ட்டை நீங்கள் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குழந்தை உங்களோட ஸ்டோரி மாதிரி இன்ட்ரெஸ்ட் கேட்டுட்டு அவங்க சாப்பிட முயற்சி பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமாக
அந்த குழந்தை கூட நீங்கள் பேசும்போது குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு காமனான டாப்பிக்கை பேசுங்க. பட் அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்த டிஸ்ட்ராக்டிங்கான ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா குழந்தை எந்திரிச்சு போக வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி குழந்தை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி ஓடுற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா குழந்தைங்களுக்குன்னு இருக்கிற சில சேர் ஐட்டம்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்கள அந்த சேரில் ரெகுலராக உட்கார வச்சு அதில் அவங்கள லாக் பண்ணுற மாதிரி டைப்ஸில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்க சேர்ஸ் எவ்வளோ மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணி அதில் அவங்க ஒரு பொசிஷனில் உட்கார வச்சு ஸ்க்ரீன்லேருந்து தள்ளி உட்கார வச்சு ஃபேமிலியோட என்டர்டெயின் பண்ணுற மாதிரி கொண்டு வர பாருங்க. ரொம்ப முக்கியமாக குழந்தை கடைசி வரைக்கும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவங்களோட இந்த ½ மீல் டைம் அப்படின்ற பீரியடில் நீங்கள் எல்லாரும் அவசரப்பட்டு எழுந்திரிச்சு போகாமல் எல்லாரும் குழந்தையோட டேர்ன் முடிகிற வரைக்கும் அமைதியாக அந்த இடத்துல உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணி பேசணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், எல்லாரும் குழந்தையோட பிளேட்டை பார்த்துக்கிட்டு நீ இன்னும் சாப்பிடலன்றதை பின் பாயிண்ட் பண்ணுறது உங்களோட கோலாக இருக்கக்கூடாது. ரேதர் குழந்தை உங்களோட என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது தான் கோலாக இருக்கணுமே. 7th விஷயம், பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு குழந்தை கொஞ்சமாக அவனோட எஃபர்ட் போட்டுட்டு ஸ்க்ரீன் இல்லாமல் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு பேரண்ட்டாக நம்ம அவனை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். அவன் கொஞ்சமாக சாப்பிட்றதுனாலும் பரவாயில்ல, அதை நிறையா சாப்பிட்ட மாதிரி நம்ம அதை மிகைப்படுத்தி அவனை அப்ரிஷியேட் பண்ணுறதுனால அவன் ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ண மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிக்கும். எல்லோரும் கிளாப் பண்ணுங்க சாப்பிட்டு முடித்த உடனே. அது குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். இன்னமும் கூட குழந்தைக்கு ஒரு சிப்ளிங் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்குள்ளார ஒரு சின்னதாக ஒரு காம்படிஷன் மாதிரி அந்த விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரலாம். அடுத்த ஒரு 15 மினிட்ஸுக்குள்ளார இல்லையா அடுத்த ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளார குழந்தையோட ஃபஸ்ட்டு இட்லியை யார் சாப்பிட்டு முடிக்கிறீங்க அப்படின்றத குழந்தை வேகமாக சாப்பிடாம அவங்க ஸ்லோவாக டைம் பவுண்டாக கொடுத்து அந்த காம்படிஷனில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் நிறையா ரிவார்ட்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் சாப்பிட்டு முடிச்சாதான் எனக்கு ஃபோன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரெகுலராக குழந்தைகளுக்கு ஃபோனையோ ஸ்க்ரீன் டைமையோ நீங்கள் ரிவார்டாக கொடுத்து பழகினீங்க அப்படின்னா எல்லா நேரங்களையும் குழந்தைங்க அதை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரீன் டைம்ன்றது ஃபுட்டுக்கு ரிவார்டாக வச்சு பழகாமல் எப்பயாவது ஒரு தரம் முடியலன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது எல்லாம் நான் பண்ணிட்டேன் சார், ஐ ஜஸ்ட் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிற ஒரு காமனான ஒரு விஷயம், என் குழந்தைய சாப்பிட மாட்டான் சார், எனக்கு கன்சர்ன்டாக இருக்குன்னு சொல்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு ஸ்க்ரீன் டைம்ன்ற ஒரு விஷயங்கள் ஒரே நாளில் அப்ரப்டாக அவங்களால கொண்டு வர முடியல, சில நேரங்களில் ஃபெயில் ஆகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த குழந்தையோட டிஸ்ட்ராக்டபிள் ஈட்டிங்ஸ் அப்படின்றத ஸ்க்ரீன் இல்லாமல் கொண்டு வர முயற்சி பண்ணுங்கள். ஸோ உங்களோட டைனிங் டேபிளில் இல்லாமல் குழந்தையோட ரெகுலரான ப்ளே ரூமுக்கோ எங்கேயாவது அழைச்சிட்டு போயிட்டு வெளியில் மற்ற குழந்தைங்களோட விளையாட விடுறதா இருந்தாலும் சரி, இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது சில்ட்ரன்ஸு கொஞ்சம் ஓட விட்டுட்டு ஓடி வந்து சாப்பிட வைக்கலாம், அதில் தப்பே கிடையாது. அதாவது முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரீன் டைமை டிஸ்ட்ராக்ஷனாக இல்லாமல் வேறு சில அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸோ இல்லை ப்ளேவோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூட பேரலாக பண்ணிக்கிட்டு பண்ணுறதுன்றது அக்செப்டபிள், தாராளமாக முயற்சி பண்ணலாம். ரைட், அதையும் மீறி பையன் ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க குழந்தைங்க அப்படின்னு கேட்கும்போது சம்டைம்ஸ் ஸ்க்ரீன் டைம்ன்றதை முடிஞ்ச வரைக்கும் ஃபுட்டுக்கு முன்னாடியோ இல்லை ஃபுட்டுக்கு அப்புறமோ முடிஞ்ச வரைக்கும் புஷ் பண்ண பாருங்கள். ரொம்ப முக்கியமாக இது வரைக்கும் டெய்லியுமே 3 வேளையும் நாங்கள் ஸ்க்ரீன் கொடுத்து தான் சார் பழகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளுக்கு ஒரு வேளை இல்லை 2 வேளைக்கு மேலே ஸ்க்ரீன் எக்ஸ்போஷர் முடிஞ்ச வரைக்கும் குறைக்க பாருங்கள். அதுவே பெரிய சேஞ்சஸ் குழந்தைகிட்ட நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஸ்க்ரீன் டைம்ன்றது ஃபுட்டோட கனெக்ட் ஆகக்கூடாது. எய்தர் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் முடியவே இல்லைன்ற பட்சத்தில் ஸ்டார்ட் பண்ணாலும் ஓவர் பீரியட் குழந்தைங்களோட அந்த ஸ்க்ரீன் டைமையும் பிரேக் பண்ணிவிட்டு அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படின்றத நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். நான் எல்லாம் சொல்லி பார்த்துட்டேன் சார், முடியவே இல்லை என் குழந்தைகிட்ட அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் மனசு உடைஞ்சு போகாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா இது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக எடுக்க வேண்டிய ஒரு முயற்சி. குழந்தை ரொம்ப நாளாக சில செயல்களை செஞ்சு பழகி அவங்க பிரெயின் லேர்ன் பண்ண ஒரு விஷயத்த நம்ம அன்லேர்ன் பண்ண வைக்கணும், கற்றுக்கிட்டதை மறக்க வைக்கணும் அப்படின்னும் போது இது கண்டிப்பாக 2 வாரத்துலேருந்து 3 வாரம் காலகட்டத்தில் ஸ்லோவாக நடக்கிற ஒரு விஷயம். இதில் யாரும் அவசரப்பட்டு எமோஷ்னலாக ஆகிட்டு திடீர்னு மறுபடியும் ஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு சேஞ்ச் பண்ணாதீங்க. உங்களோட ஃபேமிலி எல்லாரும் இந்த ரூல்ஸை நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாரும் கன்சிஸ்டண்ட்டாக முயற்சி பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம குழந்தையும் ஒரு டைம் ஃபோன் இல்லாமல் ஸ்க்ரீன் இல்லாமல் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதுக்கு மீறியும் குழந்தையோட பசி இம்ப்ரூவ் ஆகலைன்னு நினச்சிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பீடியாட்ரிஷியன் யாராவது ஒருத்தவங்களோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.